ஒரு லைனிங் ப்ளவுஸு எப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணுன்றது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா கையை அடித்து திருப்பிக்கிறேன். துணியோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போடுறேன். அந்த தையல் போட்டு இப்போ நம்ம திருப்பி அதுக்கு அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே பேக் சைடு திருப்பி அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் கீழே ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக இப்போ சுற்றி ஓர தையல் அடிச்சுக்கலாம். கையை சுற்றியும் அப்படியே நாம் மெதுவாக ஓர தையல் அடிச்சுக்கலாம். கீழே துணி ஏதாச்சும் மடிச்சிருக்குதான்னு பார்த்து எடுத்து விட்டு அடிச்சுக்கோங்க. இப்படி சுற்றி அடிச்சுட்டு இப்போ சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த கர்வ் கிட்ட கட் பண்ணும் போதெல்லாம் நம்ம அப்படியே சிசரை எடுக்காமல் கட் பண்ணால் தான் நமக்கு பிசுறு வராமல் இருக்கும். இப்போ ஒரு கை முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கையை மடிச்சு அடிச்சுக்கலாம். துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நம்ம லைனிங்கை போடணும். நாம் மடிச்சு அடிக்கிறதுக்கு எவ்வளோ விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம தையல் அடிச்சுன்னு வரணும். நான் 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நான் அடிச்சுன்னு வரேன். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஈஸியாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அதுக்கு மேலே நான் திருப்பி அடியில் அடிச்சுட்டு இப்போ பின் பக்கம் திருப்பி அதே மாதிரி ஓர தையல் போட்டுன்னு வரேன். ஒவ்வொரு வாட்டியுமே அடியில் துணி மடிச்சிருக்குதான்னு பார்த்து அடிச்சுக்கோங்க. இல்லாட்டி நமக்கு இன்னொரு வேலை அதை பிரித்து அடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ சுற்றிலும் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி இருக்க எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 கையுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு பக்கத்தை ஃபினிஷ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நாம் லைனிங் துணியை போடணும். நாம் திருப்பி அடிக்கும் போது நாம் இதுவே பைப்பிங் கொடுத்தா இப்படி மேலே போட்டு அடிக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நாம் நெக்கோட எவ்வளோ 1/2 இன்ச் விட்டோன்னா அந்த அளவுக்கு நான் தையல் போட்டுன்னு வரேன். தையல் போட்டுட்டு கழுத்து பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கிறேன். நான் எப்படி சிசரை ஸ்லாண்டிங்கில் வச்சு பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ணும் போது இன்னும் நமக்கு கர்வு அழகாக வரும். இப்போ அதை திருப்பி அடிக்கிறதுக்காக மேல் தையல் போட்டுக்கிறேன். இப்போ பேக் சைடு திருப்பி இது மேலேயே நம்ம அதே மாதிரி நாம் ஓர தையல் போட்டுன்னு வரோம். இதில் வேணும்னா நீங்கள் 2 வாட்டி கூட தையல் அடிச்சுக்கலாம். இப்போ சுற்றி ஓரம் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஊசியை உள்ளே வச்சு எப்போவுமே திருப்பும் போது நம்ம ஊசி எடுத்துகிட்டு திருப்பக்கூடாது. ஊசியை மிஷின்லேயே அப்படி துணியோடு வச்சுட்டு திருப்பும் போது தான் நமக்கு திருப்பும் போது ஈஸியாக வரும். ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இதுலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி அடுத்த பக்கமும் நாம் தையல் அடித்து எடுத்துக்கலாம். இதுக்கும் நல்ல பக்கத்துக்கு மேலே துணியை போட்டு ஃபஸ்ட்டு நாம் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அந்த அளவு அப்படியே நான் தையல் போட்டுன்னு வரேன். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு அர்க்காத் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படி பார்த்தீங்களா? இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா அந்த ஷேப்பு நல்லா கிடைக்கும். நெக்கு கிட்ட மேலே லைனிங் சைடுக்காக நாம் தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டு இப்போ பேக் சைடு இதை திருப்பி இதுக்கு மேலே இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ மேல் தையலை அப்படியே போட்டுன்னு வரணும். போட்டுட்டு சுற்றிரும் அப்படியே ஓரம் அடிச்சுக்கணும். இப்போ ஓரம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 பக்கமும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் அளவு கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கிறேன். எனக்கு சரியாக இருக்குது. இப்போ சென்டர் பாயிண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்படி போடும் போது தான் 2 துணியும் விலகாமல் நமக்கு ஸ்டிஃபாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு தையல் போடுறோம். இப்போ இந்த தையலுக்கு எனக்கு எவ்வளோ தேவைன்னா 1.25 இன்ச்சு என்னோடது. அதை நான் அளந்து பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இப்போ அது மேலேயே நான் 2 ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் நாம் 2 டாட் பிடிச்சிட்டாலே 3ஆவது டாட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த 3ஆவது டாட்டு, இந்த 2 டாட்டு மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டா போதும். இந்த 2 டாட்டையும் நம்ம சேர்த்து பிடிக்கும் போது நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டோட ஸ்ட்ரெயிட் அப்படியே நம்ம ஆம் கிட்ட பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு ஒரு நீட்டான லைன் கிடைக்கும். அந்த லைனை நாம் அப்படியே ஃபினிஷ் பண்ணின்னு வர வேண்டியதான். இப்போ நமக்கு கப்பு கிடச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி அடிக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதில் நமக்கு எவ்வளோ தேவைன்ற அளவு அதில் பிடிச்சிக்கிறோம். இதில் எப்போவுமே 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். கஸ்டமர் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்டும் வராது. அடுத்தது செகண்ட் டாட்.
இந்த செகண்ட் டாட்டும் தேர்ட் டாட்டும் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சா போதும். இப்போ இந்த சென்டர் டாட்டையும் செகண்ட் பிடிச்ச டாட்டையும் நாம் சேர்த்து பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போது ஆம் கிட்ட நான் பிடிக்கிறேன் பாருங்கள், ஈவனாக பிடிக்கணும் அங்கே இருக்க கிளாத்தை. இப்போ நம்ம அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு 2 சைடும் நீட்டான ஒரு கப் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நான் இதை வச்சு பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது பேக் சைடு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். துணியோட நல்ல பக்கத்தை மேலே போட்டு அதுக்கு மேலே லைனிங் போடுறோம். இப்போ நான் எனக்கு கீழே எவ்வளோ மடித்து அடிக்க இடம் விட்டுருக்கணும் அந்த அளவுக்கு நாம் இப்போ மடித்து அடிச்சுக்கலாம். நான் இதுலேயும் 1/2 இன்ச் அளவுக்கு தான் எனக்கு நான் விட்டுருக்கேன். அதனால் நான் 1/2 இன்ச் அளவுக்கு இதை மடித்து அடிச்சுன்னுறேன். இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா இப்படி நாம் திருப்பி லைனிங் துணியை பின்னாடி போட்டுட்டு நாம் அடிக்கும் போது நமக்கு பைப்பிங் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு பைப்பிங் வேணாம், நான் அப்படியே இது வரைக்கும் இப்போ நம்ம கையும் ஃப்ரண்ட்டையும் திருப்பினோம் பார்த்திங்களா, அதேமாரி திருப்பிக்கணும்னு நினச்சோன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்ட சைடாகவே, அதாவது துணியோட நல்ல பக்கத்து மேலேயே திரும்ப அந்த லைனிங் எடுத்து போட்டுக்கணும். இப்போ இப்படி போட்டு அடிக்கும் போது நமக்கு பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். பைப்பிங் வேணான்னும் போது ஏற்கனவே நல்ல பக்கத்து மேலே போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே எடுத்து திரும்பவும் அதே மாதிரி மேலேயே போட்டு அப்படியே நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி அடித்து திருப்பும் போது நமக்கு பைப்பிங் கொடுக்க தேவையில்லை. இப்போ அப்படியே நம்ம நெக்கோட அளவு மேலே அப்படியே தையல் போட்டு வரலாம். இந்த மாதிரி மெலிசான துணி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் துணி அடியில் மடிச்சிருக்கான்னு பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. இல்லாட்டி நாம் தான் அதை பிரித்து நோக்கணும். இப்போ நான் நெக்கை ஃபுல்லாக அப்படியே திருப்பி எடுத்துக்கிறேன், தையல் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி ஃபுல்லாக தையல் அடித்ததுக்கப்புறமா நாம் நெக்கில் 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அங்கே சுற்றிலும் நம்ம எங்கெல்லாம் கர்வ் சைடு வருதோ அங்கெல்லாம் அர்க்காத் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே சிசரை ஒரு ஸ்லாண்டிங்கான லைனில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் கையை உள்ளே விட்டு துணியை திருப்பி எடுத்துக்கிறேன். இப்படி திருப்பிட்டு நாம் கழுத்துலேயும் கீழேயுமே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நெக்கு சுற்றியும் இப்போ நான் மேலே தையல் போட்டுன்னு வரேன். இப்போ சுற்றியும் நாம் தையல் போட்டுக்கலாம். நெக்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சுற்றி இருக்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு மேலே அப்படியே நம்ம தையல் போட்டு மிச்சம் இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் திருப்பும் போதெல்லாம் எப்படி கிளாத்தை திருப்பி விடுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், கையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் பட்டி தான் இன்னும் அடிக்காமல் இருக்கேன். இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். பட்டி கட் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத்தில் எடுத்து நான் கீழே 1 இன்ச் அளவுக்கு தையல் அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டில் நான் வந்து அது துணி கிராஸில் இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் பட்டியை ஈஸியாக எப்படி அடிக்கலான்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நான் நெக்கை ஆல்ரெடி ஃபினிஷ் எனக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 7 வேணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த 1 இன்ச்சுக்கு மேலே அந்த 7 வச்சு என்னோடய மெயின் கிளாத்தில் எனக்கு மைனஸ் பண்ணி எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோல் சைடு பக்கமும் எனக்கு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எனக்கு ஃபுல்லாக எவ்வளோ தேவை பார்த்திங்கன்னா 7.5 வேணும். இப்போ அந்த 7.5ல் ஏற்கனவே எடுத்த அளவை நான் மைனஸ் பண்ணி அதையும் அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டரை நான் மார்க் பண்ணி இதுலேயும் தையலுக்கான 1/2 இன்ச்சு கொடுத்து எக்ஸ்ட்ரா சைடில் 1 இன்ச் அளவு கொடுத்து இதை நான் ஃபுல்லாத்தையுமே லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு பட்டி ரெடி. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியை எப்படி ஈஸியாக வெட்டலான்னு நான் இன்னும் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா இடத்துலையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஃப்ரண்ட் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு லேசான துணியாக இருக்கிறதுனால நான் பட்டியை 3ஆக வைக்கலான்னு பார்க்குறேன். 2 லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் கிளாத்துமா. இப்போ அதுக்கேற்ற இன்னொரு துணியை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே பட்டியில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது எது 2 சைட்லன்னு குழப்பம் வராது.
இப்போ இதை நான் மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இதில் இடம் பத்தலை, அதனால் வச்சு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா தனித்தனியாகவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி பின் போட்டு வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு துணி மிஸ் ஆகாது. தனித்தனியாக நான் 2 பக்கமும் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது பட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே மடித்து அடிக்கிறதுக்காக நான் இதில் 1 இன்ச் விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி தையல் போட்டுக்க போகிறேன். இப்படி கொடுக்கும்போது பட்டி நமக்கு மேலுக்கு சுருண்டு வராது, ஸ்டிஃபாக இருக்கும். எப்போவுமே எல்லாத்துக்குமே லைனிங் துணியை நாம் மெயின் கிளாத்துக்கு மேலே போட்டு தான் கட் பண்ண தையல். இப்போ அதே மாதிரி நாம் திருப்பி ஓர தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து இதுலேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பட்டிலையும் 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அதையும் மடித்து திருப்பி அடிச்சுக்கலாம். இப்படி நம்ம ஒரே டைமு பட்டி 2யும் அடிக்கும் போது நமக்கு பட்டியோட சைட்ஸு மாறாது. லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்துக்கு பின்னாடி திருப்பி அதுக்கு மேல் தையல் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 2 பக்கமும் ஈவனாக கிடச்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து நாம் ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் கிட்ட நாம் அதை தையல் அடிச்சுக்கலாம். நம்ம சென்டர் பாயிண்ட் பிடிச்சோம் பார்த்திங்களா, அதை எப்போவுமே கொஞ்சம் மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நாம் பட்டி அடிக்கும் போது அதில் மாட்டாமல் இருக்கும். 1/2 இன்ச் அளவுக்கு 2 சைடுமே நம்ம தையல் விட்டுருப்போம். அதை இப்போ நம்ம ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுன்னு வரலாம். இப்போ பட்டியை பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் கிளாத் வச்சு தான் சேர்த்துன்னு வரேன். இப்போ திருப்பி நமக்கு ஃப்ரண்ட்டோட ஹைட் எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கலாம். எனக்கு 7 வேணும், 7 இருக்குது. இப்போ நாம் ஃப்ரண்ட்டு பக்கமாக தான் திருப்பணுமே, நல்ல பக்கமாக திருப்பி லைனிங்கையும் சேர்த்து பிடிச்சி இப்போ நம்ம அதில் தையல் போட்டுன்னு வரணும். இதுக்கு முன்னாடி அடித்த நம்ம அதே 1/2 இன்ச்சுக்கு மேலேயே இந்த தையலையும் போட்டுன்னு வரணும். இப்போ ஒரு பக்கமாக நம்ம இப்படி ஃபிங்கர்ஸ் விட்டு திருப்பும் போது நமக்கு ஈஸியாக கிளாத் வெளியில் வந்துடும். இப்போ இதுக்கு மேலேயே நாம் ஒரு தையல் போட்டுக்கலாம் பட்டியோட மேல் பக்கத்தில். எனக்கு இப்போ இதில் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் எனக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபினிஷ் பண்ணல.
நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்து பட்டியை வச்சு சிங்கிள் கிளாத்தை 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு வரலாம். இந்த பக்கமும் நாம் சென்டர் பாயிண்ட்டுக்காக விட்டு அந்த கிளாத்தை மடித்து விட்டுட்டு மேலே இந்த 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இந்த பக்கமும் 7 தான் வேணும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா 7 1/2 இருக்குது. எனக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வந்துட்டால் நாம் திருப்பி பிடிச்சோம் பார்த்திங்களா, பட்டியையும் மெயின் கிளாத்தையும் அதிலையே இன்னும் கொஞ்சம் 2 பக்கமும் சேர்கிறதுனால 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சா போதும். இப்போ 1/4 இன்ச் அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டு இப்போ எடுத்து பார்க்கும்போது எனக்கு 7 கரெக்டாக வருது. இப்படி தான் நம்ம பட்டியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போது மேல் பக்கமாக நம்ம துணியை சுருட்டி எடுத்து பட்டியோட மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஏற்கனவே அடித்த அந்த 1/2 இன்ச் அளவுக்கு மேலேயே இன்னொரு வாட்டி தையல் போட்டுட்டு வரோம். இப்போ இப்படி திருப்பும் போதே நமக்கு ஈஸியாக துணி திரும்பிடும். இதுலேயும் எனக்கு கிளாத் கொஞ்சம் சைடாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு மேலேயே நம்ம அப்படியே தையல் போட்டுட்டு வரலாம். ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான் நாம் இந்த இடத்துல தையல் போடுறோம். இப்போ எனக்கு 2 பக்கமுமே ரெடி ஆகிடுச்சு. சரியாக இருக்குதான்னு வச்சு பார்த்துக்கலாம். எனக்கு 2 பக்கமே ஈவனாக கிடச்சிருச்சு. இப்போ பேக்கில் நாம் பின்பக்கம் பிடிக்கக்கூடிய டாட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி இப்படி தட்டும் போது நமக்கு அடுத்த பக்கமும் நமக்கு அந்த மார்க்கிங் கிடச்சிடும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது. அந்த அளவுக்கு நாம் தையல் அடிச்சுக்கிறோம். இப்போ இந்த பக்கமாக நம்ம பேக் சைட் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பேக் சைடு நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுத்து நாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் நாம் 1/2 இன்ச் ஆல்ரெடி மார்க் பண்ணும்போது தையலுக்காக மார்க் பண்ணியிருப்போம். அதை நாம் இப்போ
சேர்த்து அடிச்சுக்கலாம். ½ இன்ச் அளவுக்கு இப்போ தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நாம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் நாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நாம் கையை ஜாயின் பண்ண போகிறோம். நான் கையை எப்படி வச்சு அதில் தையல் அடிக்க போகிறேன்னு நல்லா அப்படியே பார்த்துனே வாங்க. இப்படி நாம் சென்டரில் வச்சு அந்த துணியை கொஞ்சமாக நம்ம இழுத்து லாஸ்ட் வரையும் எடுத்துன்னு போய் அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலேருந்து நாம் தொடங்கும் போது தான் நமக்கு ½ இன்ச் அளவுக்கு தையல் விட்டுருப்போம் பார்த்திங்களா. அதில் இப்போ நாம் ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே கீழே இருக்க கிளாத்தை நாம் இழுத்து பிடிக்கவே கூடாது. நம்மளோட கையில் இருக்கக்கூடிய அந்த கை துணியை மட்டும்தான் நாம் இழுத்து இழுத்து தையல் அடிச்சுன்னு வரணும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிடிச்சி அதுக்கு மேலே கரெக்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ நான் ஃபுல்லாக தையல் அடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயே நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ 2 தையல் போட்டு நான் ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஒரு பக்கத்தை. இப்போ அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி இந்த கையையும் நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து எடுத்துன்னு போய் அதோட லாஸ்ட்டில் விட்டுறேன்னு பாருங்கள். எங்கே முடியுதோ அங்கேருந்து தான் எப்பவுமே தொடங்கணும். துணியை மாற்றி வைக்கக்கூடாது, இழுத்தும் வைக்கக்கூடாது. இப்படி நம்ம கையை மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து எடுத்து விடணும். கீழே இருக்க கிளாத்தை நாம் இழுத்து பிடிக்கவும் கூடாது. அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு வாட்டியுமே நாம் ஸ்லீவை தான் இழுத்து இழுத்து வச்சு தையல் அடிக்கணும். நீங்கள் ஸ்லீவை கூடவே கீழே இருக்க துணியை இழுத்து வச்சிட்டிங்கன்னா நாம் போடும்போது இழுத்து பிடிக்கும், டைட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் நாம் கைக்கு எப்போவுமே 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம ஹூக் பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் தேவையான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா 2.5 அளவுக்கு தான் நமக்கு கிளாத் தேவைப்படும். ஐப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஐப்பட்டிக்கும் ஹூக் பட்டி ரெண்டுத்துக்குமே நமக்கு 2.5 அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நாம் 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ எவ்வளோ விட்டுருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுன்னே வரலாம். நான் கீழேயும் மேலேயும் ஃபினிஷ் பண்ணதுனால 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி மட்டும் விட்டுக்கிறேன் கிளாத்தில். இது அப்படியே என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி அப்படியே மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே மடித்து விட்ட மாதிரி இதை அப்படியே நாம் ஓட்டி விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஐப்பட்டி ஃபஸ்ட்டு பண்ணது ஹூக் பட்டி. எனக்கு சைடில் இருக்க அந்த நூலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐப்பட்டி போடும்போது நாம் லைனிங் கிளாத் மேலே நம்மளோட எக்ஸ்ட்ரா கிளாத்தை வைப்போம். ஹூக் பட்டி போடும்போது நல்ல பக்கத்து மேலே நாம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வைப்போம். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இதுலேயும் அதே 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுன்னு வரலாம். அதில் நாம் 3 ஃபோல்டு பண்ணியிருப்போம். இதில் சிங்கிள் ஃபோல்டு தான். கொஞ்சமாக ராயச்சஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி அதை ஏற்கனவே ஸ்டிச்சஸ் போட்டோம் பார்த்திங்களா 1/2 இன்ச் அளவுக்கு, அது மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கணும். நீங்கள் இந்த டைம்லேயே அப்படியே மிஷின்லேயும் தையல் போடுறதுந்தா போட்டுக்கலாம். நான் கையில் போடுறதுனால இப்போ நான் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிறேன். இப்படி மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஈவனாக மடித்து விட்டு தையல் அடிச்சுக்கலாம்.
அப்போ தான் நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல்